Praise the Lord, brothers and sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம இந்த ஓய்வு நாள் வேளையில கர்த்தரை நோக்கி பார்க்கறதுக்காக கூடியிருக்கிறோம். நம்ம நல்ல ஒரு ஆராதனை பாடல் பாடி நல்ல ஒரு செய்திக்குள் வேலைக்குள்ளாக போகலாம். திருவிருந்து வேலையும் இருக்கு. கர்த்தரை நினைவு கூறுறதுக்காக நம்ம ஒவ்வொரு வாரமும் இது போல நம்ம கூட வேண்டும். ஸோ நம்ம நல்ல ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆராதனைக்கு துவக்கமாக நம்ம மத்தியில் இருக்கும் பிரதர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு சிறு ஜெபம் செய்வார்கள். நம்ம ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம செய்தி வேலைக்குள்ளாக போகலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒன்று கூடி உண்மை வகைப்படுத்தவும் உமது திரு ரத்தத்திலும் திரு உடலிலும் பங்கு பெற்று அதன் மகிமையை உணர்ந்து கொள்ளும் நாங்கள் ஆண்டவரே, இந்த எட்மண்டன் நகரிலே நிறைய ஆத்மாக்களையும் சிஷர்களையும் ஆண்டவரே எங்கள் மூலமாக ஆண்டவரே எங்கள் ரட்சிப்புக்குள் உங்களுடைய ரட்சிப்புக்குள் வர வேண்டுமாய் ஆண்டவரே இந்த வேலையிலே நாங்கள் உண்மை பிரார்த்திக்கின்றோம். இயேசுவே, உங்களுடைய நாமம் எல்லா திக்கிலும் 8 திக்கிலும் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த கூடுகையிலும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்காக கூடியிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த கூடுகையை ஆசீர்வதியும், எங்களையும் ஆசீர்வதியும், எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த தொழுகையை ஆண்டவரே நீர் தாமே உண்மை மகிமைப்படுத்த இதை நீங்கள் ஆரம்பிக்குமாறு ஆண்டவரே உண்மை வேண்டுகின்றோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம நல்ல ஒரு பழைய பாடலை பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எனக்கே இனி பயமே அப்படின்ற நம்ம ஒரு பழைய பாடலை பாடலாம். எனக்கே இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார், என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார். உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளங்கையில் என்னை வரைந்தார். அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரை சார்ந்து கொண்டேன். அவர் அறியாதொன்றும் இல்லை, அவரை சார்ந்து கொண்டேன். எனக்கே இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார், என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். கர்த்தரோடு இசைந்தே நடந்தேன், கிருபை சமாதானமிதார். கர்த்தரோடு இசைந்தே நடந்தேன், கிருபை சமாதானமிதார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அணைத்தார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அணைத்தார். எனக்கே இனி பயமே, எந்தன் இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே
இயேசுவே என்னோடிருப்பார் என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார் யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தோம் யோர்தான் நதி புரண்டு வந்தோம் யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தோம் யோர்தான் நதி புரண்டு வந்தோம் எலியாவின் தேவன் என் ஜபங்களை ஏற்று பதில் அளித்தார் எலியாவின் தேவன் என் ஜபங்களை ஏற்று பதில் அளித்தார் எனக்கே நீ பயமே எந்தன் இயேசு என் துணையே என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார் என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார் இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவேன் இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவேன் இதுவரை வழி காட்டி நடத்தினார் இன்னமும் காத்திடுவார் இதுவரை வழி காட்டி நடத்தினார் இன்னமும் காத்திடுவார் எனக்கே நீ பயமே எந்தன் இயேசு என் துணையே என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார் என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார் உலகம் முடியும் வரையும் உந்தனோடிருப்பேன் என்றவர் உலகம் முடியும் வரையும் உந்தனோடிருப்பேன் என்றவர் மகிமையில் சேர்ப்பாரே நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுகிறேன் மகிமையில் சேர்ப்பாரே நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுகிறேன் எனக்கே நீ பயமே எந்தன் இயேசு என் துணையே என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார் என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே சப்பா அந்த நல்ல நேரத்தில் தகப்பனே சப்பா நாங்கள் நல்ல பாடல் பாடி ராஜா சப்பா உண்மை ஆராதிக்க கிருப செஞ்சதுக்கு நன்றி கர்த்தாவே தகப்பனே சப்பா நாங்கள் ஒன்று கூடி ராஜா உண்மை மகிழ்படுத்த கிருப செஞ்சதுக்கு நன்றி தகப்பனே அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறதுக்கு நன்றி கர்த்தாவே சப்பா உண்மை யார் என்று நாங்கள் அறிந்து ஏசப்பா உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருப செஞ்சதுக்கு நன்றி தகப்பனே சப்பா ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே சப்பா தகப்பனே சப்பா ஒவ்வொரு வாரம் நாங்கள் கூடி வர எங்களுக்கு கிருப செய்யறதுக்கு நன்றி ராஜா தகப்பனே சப்பா இந்த பட்டணத்தில் இன்னும் அநேக சீஷர்களை எழுப்புங்க ராஜா ஏசப்பா ஒவ்வொரு வாரமும் ராஜா உமது மரணத்தை ஏசப்பா நினைவு கூற நாங்கள் இது செய்ய எங்களுக்கு கிருப செய்யுங்க ராஜா உமது வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கிருப செய்யுங்க தகப்பனே வேதத்தில் மறைந்துள்ள பொக்கிஷங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருப செய்யுங்க ராஜா நீர் எங்களை ஏசப்பா புல்லுள்ள இடங்களில் மேய்த்து எங்களை வழிநடத்துங்க ராஜா ஆவிக்குரிய பொக்கிஷங்களை எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே நாங்கள் எல்லோரும் மந்தையின் மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம் கர்த்தாவே நீரே ஏசப்பா எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து வழிநடத்துங்க ராஜா
உங்களுடைய வருகைக்கு எங்களை ஏசப்பா தகுதியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க கிருபை செய்யுங்க ராஜா. எங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வருகைக்கு ஏசப்பா தகுதிப்படுத்துங்க ராஜா. ஏசப்பா அந்த 10 கனிகள் உண்மைகள் சொல்லப்பட்டது போல ராஜா ஏசப்பா விளக்குக்கு தேவையான எண்ணெயுடன் ராஜா ஏசப்பா நாங்கள் காத்து கொண்டிருக்க கிருபை செய்யுங்க ராஜா ஏசப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. உங்களுடைய வசனங்களில் மறைந்துள்ள ஏசப்பா மறைப்பொருள்களை ஏசப்பா நாங்கள் கற்று அறிய கிருபை செய்யுங்க ராஜா. நீர் ஏசப்பா எங்களை வல்லத்துக்கு தகப்பனை தொடர்ந்து வருகிற செய்திகளை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன் கர்த்தாவே. நீர் ராஜா ஏசப்பா இந்த செய்தி வேலையை ஏசப்பா நீர் ஏசப்பா எங்களுடன் பேசுங்க ராஜா. அந்த செய்தி வேலையில் தகப்பன் ஏசப்பா நல்ல ஏசப்பா விதத்தில் மறைந்துள்ள ஏசப்பா ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி ஏசப்பா எங்கள் கண்களை திறந்தருளுங்க ராஜா. எங்கள் செவிகளை திறந்தருளுங்க தகப்பன் ஏசப்பா. ஹல்லேலூயா. மந்த இருதயம் உள்ளவர்களா ஏசப்பா நாங்கள் ஜீவிக்காதபடி ராஜா ஏசப்பா உமது வருகையின் ஏசப்பா அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து ஜீவிக்க ஏசப்பா எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா ஏசப்பா. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. சீக்கிரமா வாங்க தகப்பனே ஏசப்பா. ராஜா ஏசப்பா உங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. ராஜா ஏசப்பா உங்களுடைய வசனத்தில் மறைந்துள்ள மறைப்பொருள் ஏசப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. நீங்க பேசுங்க தகப்பனே. எங்களை முழுவதுமாக மறைத்து ராஜா ஏசப்பா நீங்க வெளிப்படுங்க ராஜா. நீங்க ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே ஏசப்பா. ஹல்லேலூயா. சோத்ரம் 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 ராஜா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கேட்க அன்பின் தகப்பனே சோத்ரம். ஆமென். நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆன்லைனில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற சிஸ்டர்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே மகிமைப்படுவதாக. நம்ம நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம தியானிக்கலாம். கடன் சில வாரங்களாக நம்ம மாம்ச சிந்தை என்றால் என்ன, ஆவிக்குரிய சிந்தை என்றால் என்ன அப்படின்றது நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதுல நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். அதன் முடிவு பகுதியாக இன்றைக்கும் அதுல நம்ம சில விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை, இதுதான் நம்மளுக்கு இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். நம்மளுக்கு இந்த உலகம் என்பது நம்மளுக்கு ஒரு சோதனை காலம். இப்போ எப்படி பரீட்சைக்கு மாணவர்கள் படிச்சுட்டு கடைசியில ஒரு ஃபைனல் எக்ஸாம் எழுதுறாங்க பாத்தீங்களா? இந்த ஃபைனல் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்துல நம்ம வாழ போற இந்த 60-70 ஆண்டுகள் நம்மளுக்கு ஒரு சோதனை காலம். இங்க நம்ம சோதிக்கப்படுகிறோம். அனுதினமும் நம்ம விசுவாசத்தில் சோதிக்கப்படுகிறோம். இதுல சோதிக்கப்பட்டு நம்ம ஜெயிக்கும் போது முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சோ முடிவு பரியந்தும் நிலை நிற்க வேண்டும், விழுந்து போய்விடக்கூடாது. சோதனை வரும்போது நம்ம விழுந்து போயிடுறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள என்ன இல்ல, வேர் இல்ல, வசனம் இல்லை அப்படின்றது அர்த்தம். சோ விசுவாசம் அப்படின்ற பட்டயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தை, இவைகளை வச்சு கொண்டு நம்ம என்ன பண்ணணும், விசுவாச சோதனையில் ஜெயிக்க வேண்டும். சோ இந்த போராட்டத்துக்கு, இந்த ஆவிக்குரிய போராட்டம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நல்ல டீட்டெயில்டா போட்டிருப்பாங்க. அது நீங்க வீட்டுல வாசிக்கலாம். நம்ம அதுல ஒரு சிறு பகுதியாக நம்ம இருதயத்துல, நம்ம எண்ணங்கள்ல மாம்ச சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை எப்படி போராடுது, அது எப்படி ஒண்ணு எதிரா இருக்கு, எப்படி மாம்ச சிந்தையில இருக்கும்போது நம்ம தேவனுக்கு எதிராக செயல்படுகிறோம், ஆவியின் சிந்தையில இருக்கும்போது நம்ம தேவனால் வழிநடத்தப்படுகிறோம் அப்படின்றத பார்த்தோம். சோ அதை பத்தி இன்னும் சில விஷயங்களோட நம்ம இந்த சீரீஸ் நம்ம முடிச்சிடலாம். முதலாவதாக எடுத்தவங்க வாசிங்க, ரோமர் 8ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ரோமர் 8ஆவது அதிகாரம் 3 - 8 வசனம் வரைக்கும் வாசிங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ஆமென். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. அதுனா மாம்சத்துக்குட்பட்டவங்க இருதயத்தில் நம்மளுக்கு ஏற்படுற மாம்சத்தை பேஸ் பண்ணின சிந்தனைகள் தான் மாம்சத்துக்கு உட்பட்டதா இருக்குது. எப்பவுமே இந்த கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருவை, இது 3 உலகத்தினால் உண்டா இருக்குது. இது பிதாவினால் உண்டானது இல்லை. இதுலதான் உலகத்துல உள்ள எல்லா மக்களும் விழுந்து போயிடுறாங்க. இப்போ கண்களின் நிச்சை, பாக்குற பொருள் மேலாம் ஆசைப்படுறது, பாக்குற விஷயங்கள் மேல பிரியப்படுறது, இது நம்ம கண்களின் நிச்சயில கொண்டு போய் தள்ளிடும்.
அதே மாதிரி மாம்சத்தின் இச்சை. அப்போ நம்ம வந்து என்றுமே நம்ம உடலை பேணிக்கிட்டு இளமையா இருக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் நல்லா விதவிதமான ஆடைகளை உடுத்தி, விதவிதமான கார்களை வாங்கி, விதவிதமான நகைகளை வாங்கி அப்படியே மாம்சத்தை பேணுகிறதுக்கே செலவு பண்ணுவாங்க. அதை பத்தியே பேசுவாங்க. அதை நோக்கியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க உள்ளத்துல கர்த்தருடைய வார்த்தை வசனங்கள் வந்து தரிச்சு நிக்காது. அப்போ கர்த்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நம்மளோட கணம், நம்ம இருதய சிந்தனைய நம்ம வந்து என்ன பண்றோம், உலகத்துக்கும் கண்களின் இச்சைக்கும் மாம்சத்தின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் கொடுக்குறோம். கர்த்தரை பற்றிய சிந்தனையே வராது. கர்த்தருடைய வசனம் மனசுல ஓடாது. எப்பவுமே வந்து இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை தான் நம்ம இருதயத்தை வந்து ஆட்கொள்ளும் போது நம்ம வந்து மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். அப்போ நம்ம கிட்ட என்ன இல்ல, ஆவியின் சிந்தை இல்ல. சோ அந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. நம்ம இந்த உலகத்துல யாருக்கு பிரியமா இருக்கணும்? எல்லா மனுஷங்களும் வந்து யாருக்கு பிரியமா இருக்கணும்? எல்லாருமே வந்து நம்ம உண்டாக்கிய தேவனுக்கு தான் பிரியமா இருக்கணும். நம்ம உலகத்துல நம்மளுக்கு உறவுகள் எல்லாமே இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு நம்ம பிரியமா நடப்போம். பட் அல்டிமேட்டா எல்லாருமே யாருக்கு பிரியமா நடக்கணும்? தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும். சோ மாம்சத்துக்கு உட்படுறோம் அப்படின்னா நம்ம வந்து தேவனுக்கு பிரியமா நடக்க மாட்டோம். சோ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்ம இடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். சோ நம்ம வந்து ஆவியின்படி நடந்தா நம்ம வந்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி மரித்தார். சோ நம்ம வந்து நியாய பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றுறதுக்கு நம்ம ஆவியின் சிந்தை கொண்டு நடந்தால் நம்ம அதன் நியாய பிரமாணத்தின் சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் பின்பற்றுகிறவர்களா ஆகிறோம். சோ புதிய உடன்படிக்கையில நம்மளுக்கு வந்து 2 கற்பனை தான் பிரதானமான கற்பனை. நம்ம முழு ஆத்மாவோட இருதயத்தோட நம்ம வந்து தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்புறம் நம்மளை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும். சோ இந்த 2 கற்பனையில முழு நியாய பிரமாணமும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஏன் அப்படி? 613 கட்டளை, நியாய பிரமாண கட்டளை 2 கட்டளைக்குள்ள அடங்குது. அப்போ இந்த 2 கட்டளை தான் அங்க வந்து 613ஆக அப்படியே திரிஞ்சு இருக்கு. சோ அவ்வளவு விஷயங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு சட்டத்திட்டங்களும் இந்த 2 கற்பனைக்குள்ள அடங்குது அப்படின்னா இது 2 ஃபாலோ பண்ணா போதும், அந்த 613ஐயும் நம்ம வந்து பின்பற்றி விடலாம். ரொம்ப எளிதான ஒரு விஷயம் தான். சோ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் நுகம் லகுவானதா இருக்குது. சோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னை பின்பற்றி வாருங்கள் சொன்னார் இல்லையா? சோ இந்த நுகம் தான், இந்த சட்டத்திட்டங்கள்லாம் நுகம் நம்மளுக்கு வந்து மாம்சத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை கீழ்படுறோம் அப்படின்னா 2 கட்டளை தான். ரொம்ப சிம்பிளா அவர் சொல்லிட்டாரு. முழு ஆத்துமா முழு இருதயம் அப்படின்னா அங்க மாம்சத்துக்கு இடமே இல்லை. முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்போ அங்க உள்ள மாம்சம் வராது. அப்போ எப்போ மாம்சம் வரும்? முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்தவில்லை என்றால் உள்ள வந்து மாம்சம் வருது. அங்க கண்களின் இச்சை வருது, மாம்சத்தின் இச்சை வருது, ஜீவனத்தின் பெருமை வருது. இது 3ம் மாம்சத்துக்குரியவைகள். அப்போ நம்ம வந்து முதலாவது கற்பனையாக புதிய உடன்படிக்கையில கொடுக்கப்பட்ட கட்டளையை நம்ம வந்து பின்பற்றவில்லை. அப்போ நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். அப்புறம் தன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். ஒருவன் தன்னைத்தான் எப்படி நேசிக்கிறான்? நம்மளுக்கு ஒரு இந்த விஷயம் இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிறரோட கஷ்டத்தை நம்ம மனசுல ஏத்துக்கிட்டு நம்ம வந்து அவங்களை நோக்கி பார்க்க வேண்டும். ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், நம்ம விழுந்திருந்தா நம்மளுக்கு வலி, அடிப்பட்டா எவ்வளவு வலி வலிக்கும், அந்த மாதிரிதான் அவனுக்கும் வலிக்கும். நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, அப்போ அதே மாதிரிதான் இன்னொருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒருத்தனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்குறான் ஹாஸ்பிட்டல்ல, வயிற்று வலி, லூஸ் மோஷன் ஏதோ ஆகுது. அப்ப நம்ம போய் என்ன பண்ணணும்? அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம், அந்த கஷ்டத்தை நம்ம மனசுல கொண்டு வந்து நம்ம அதை ஃபீல் பண்ணி பார்த்து அவங்க மேல அன்பு செலுத்துறோம் இல்லையா? அந்த அன்பை தான் அங்க 2ஆம் கற்பனையா சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை நேசிக்கிற மாதிரி, நம்மளை நேசிக்கிறதுனா இதுதான் அர்த்தம். அப்ப அந்த கஷ்டத்துல நம்ம போய் மாட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வலி வலிக்கும்? கீழே விழுந்துட்டா நம்மளுக்கு எவ்வளவு வலி வலிக்கும்? குளிர்ச்சுனா சுட்டுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு வலி வலிக்கும்? யாரோ ஒருத்தங்க சூடான ஒரு இதை வந்து மேல குட்டிக்கிட்டாங்க, உடம்பெல்லாம் எரியுது. அப்போ அந்த பாத்திரம் நம்ம மேல விழுந்திருந்தா எவ்வளவு வேதனை வலி இருக்கும்? நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த வேதனையில இன்னொருத்தங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க மேல எவ்வளவு அன்பு செலுத்துவோமோ அந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாத ஒரு லவ், அதுதான் தன்னை போல பிறனையும் நேசிக்க வேண்டும். இந்த கட்டளை நம்ம பின்பற்றவில்லை என்றால் நம்ம அடுத்தவங்க நேசிக்க முடியாது. சோ 2ஆம் கற்பனையாக புதிய உடன்படிக்கையில கொடுக்கப்பட்ட கட்டளையை நம்ம பின்பற்ற முடியாம போகுது. சோ இதுதான் வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் இருக்கிற போராட்டம். மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை பண்ணலாமா வேணாமா, இதுல ஆண்டவர் பிரியப்படுவாரா படமாட்டாரா? சிலவங்க அதெல்லாம் ஆண்டரை பத்தி யோசிக்கிறது இல்லை, எல்லாம் மாம்சத்தின்படியே சிந்திச்சுட்டு போறது, அங்க ஆண்டரே வர்றது இல்லை. அந்த அளவுக்கு வந்து பாவத்துல விழுந்து போய் கிடக்குறாங்க.
சோ இது வந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் வந்து புதிய உடன்படிக்கையில நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய ரகசியம் அடங்கிய ஒரு இடம் தான். சோ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு வந்தோம். இன்னும் சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வரை வாசிங்க. 25 முதல் 29 வரை. அப்பொழுது நியாயஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தனையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஆமென். சோ நம்ம வந்து 29 வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். சோ அதுல பாருங்க, ஒரு நியாய சாஸ்திரி வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறாரு. சோ அவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்போது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி. சோ பாருங்க, அவன் வந்து தெரிஞ்சுக்கணும்னு கேட்கல. முதலாவது அவனோட இன்டென்ஷன் என்ன, அவன் வந்து இயேசு கிறிஸ்துவே சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அப்போ அந்த சோதிக்கணும் அப்படின்னா என்ன, அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, அவன் தன்னைத்தானே ஒரு நீதிமானாக, ஒரு அறிவாளியாக பார்த்து ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை வந்து நான் சோதிக்க போறேன், எனக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு தெரியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த நியாயசாஸ்திரி இயேசு கிறிஸ்துவை நோக்கி சோதிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ இது இயற்கையாவே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு சுயநீதி, ஒரு சுய பெருமை. அது வந்து அது நம்மளே நம்ம ஏமாத்திப்போம். ஐயோ, நான் பெருமை கொள்ளலையே, நான் பெரிய ஆளு, நம்ம பெரிய இவன், நம்ம நினைக்கலையே அப்படி நம்ம ஏமாத்திப்போம். ஆனா அடுத்தவங்களை கேள்வி கேட்கும் போது நம்மளை வந்து என்ன பண்றோம், நம்மளை நியாயம் தீர்த்து நம்ம சரியா இருக்கிறோம், அவங்க தப்பா இருக்கிறாங்க, அவங்கள சோதிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சா கேட்கிறோம் இன்டைரக்டா. இதுவும் ஒரு மாம்ச சிந்தை தான். சோ அவன் என்ன பண்றான், அவரை சோதிக்கும்படி, அவரை சோதிக்கணும் அப்படின்னா முதல்ல இவரு சரியா இருக்கணும்ல. இவனே ஒரு மனுஷன், இவன் போய் கர்த்தரை வந்து சோதிக்கணும்னு நினைக்கிறான். அப்ப பாருங்க அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. போதகரே, அப்போ கூப்பிடுறது என்னது, போதகரே, பாஸ்டர். அவன் வந்து ஒரு நியாயசாஸ்திரி, இவரை வந்து பாஸ்டர், போதகரேன்னு சொல்லி கூப்பிட்டு தான் கேட்கிறான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்பனா என்ன அர்த்தம், அவன் சோதிக்கும்படிதான் கேட்கிறான். நித்திய ஜீவனை நான் வந்து சுதந்திரிக்கிறதுக்கு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். முதலாவது விஷயம் என்னது, அவன் எல்லாமே தெரிஞ்சவனா முதல்ல நினைச்சுக்கிறான். நம்ம அப்படி நினைச்சனாவே நம்ம வந்து விழுந்து போயிட்டோம், நம்ம எல்லாவற்றையும் அறிந்து கொண்டோம், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சாவே நம்ம விழுந்து போயிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா இன்னொரு நல்ல விஷயம் நம்ம மூளைக்குள்ள புயரவே ஏறாது. யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்கள கேள்வி கேட்போம், உனக்கு இது தெரியுமா, உனக்கு அது தெரியுமா. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த டெப்த் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா, நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஒன்றையும் நம்ம அறிய வேண்டிய பிரகாரமா அறியவில்லை. நம்ம நினைச்சு நிக்கிறதே பெரிய விஷயம். ஆண்டு அந்த சிந்தனையை கொடுக்கலாம், நம்ம நினைச்சு நிக்க முடியாது. முதலாவதாக நம்மளுக்கு ஒரு வசனம் தெரியுதுன்னு நம்ம நினைச்சாவே நம்ம வந்து அங்க விழுந்து போயிட்டுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த வசனத்தை நம்ம தெரிய வைக்கிறதுக்கே ஆண்டோட கிருபை வேணும். அந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்தணும். இப்ப நம்ம வந்து ஒரு 4 வசனம் சொல்றேன்னா அது பை த கிரேஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய கிருபையினால்தான் சொல்ல முடியும் 4 வசனத்தை. எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லிடலாம், ஆனா அந்த வசனத்தோட அர்த்தத்தை யாராலும் விளக்கப்படுத்தி சொல்ல முடியாது. அப்போ அவன் வந்து தன்னை நீதிமான் என்று காட்டும்படி, இவரை சோதிக்கும்படி அவன் வந்து கேள்வி கேட்கிறான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும். அப்போ ஏன் சிந்தை இங்க வருது, முழு சிந்தையோட தேவனிடத்தில் அன்பு கூறுறதுன்னா என்ன,
நம்ம மாம்சத்தை நோக்கி எதையுமே சிந்திக்காம எப்பவுமே ஆண்டவரை நோக்கியே சிந்திக்கிறது. நம்ம இந்த இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம செய்யறோம்னா ஆண்டவர் எதுக்காக நம்மள இதை செய்ய வைக்கிறாரு, ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, இப்படியே நம்ம சிந்திக்க வேண்டும். நம்ம பாட்டா ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னு போன போக்குல மாம்ச சிந்தையில போயிடக்கூடாது. சோ ஆண்டவர் ஒவ்வொரு வாளும் ஒவ்வொரு நாளுக்கும் நம்மளுக்கு சில டாஸ்க் சில விஷயங்களை பண்றதுக்கு அவர் வந்து நம்மளுக்கு நினைப்புறுத்தல் கொடுப்பாரு. ஏஞ்சோடனே நம்ம இன்னைக்கு பைபிள் படிக்கலாம், ஏஞ்சோடனே நம்ம இந்த விஷயத்தை நம்ம வந்து ஆராயலாம். நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் பைபிளை பத்தி கத்துக்கிட்டோம், முழுசா கத்துக்கிட்டோம்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒண்ணு நம்ம சொல்லலாம் என்னன்னா, நான் கத்துக்காதனால எனக்கு கேள்வியே வரல, அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர, ஒரு 4 வசனம் படிச்சாவே அதுல ஒரு 4 கேள்வியாவது வரும் மினிமம். இது என்ன அர்த்தம், ஏன் இதை சொல்றாரு, இது என்ன நியாய பிரமாணம், இது என்ன கிருபையின் பிரமாணம், இது என்ன ஆவியின் பிரமாணம், பிரமாணத்துல இத்தனை வகை இருக்கு. அப்ப நியாய பிரமாணத்துல 613 சட்டம் இருக்கு, அதெல்லாம் என்னென்ன சட்டம், புதிய ஏற்பாடுல ஏன் இந்த சட்டம் இப்படியாச்சு, எதையுமே கேள்வியே இல்லையா, யாருக்குமே கேள்வி இல்லையா அப்படின்னா அதை பத்தி படிக்காதனால கேள்வி இல்லை. அப்ப படிக்கும் போது நிச்சயமா கேள்வி வரும். அப்ப பாருங்க, அப்ப நம்ம வந்து எதையுமே எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம் நம்ம வந்து நினைக்கவே கூடாது. நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் பைபிள்ல யாராவது சொல்லும் போது நம்ம வந்து கவனிக்கணும். நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியும்னா நம்ம அதை கடந்து போயிட்டு வேற விஷயம் நம்ம தேடி போகணும். சோ இங்க வந்து 2 கற்பனை வந்து சொல்லப்படுது. என்னது, முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூற வேண்டும் தேவனாகிய கர்த்தரிடத்தில். அடுத்தது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதை நான் முன்னாடியே சொன்னேன். உன்னிடத்தில் அன்பு கூறுறது, நம்மள அந்த சிச்சுவேஷன்ல வச்சு நம்ம யோசிக்கணும். ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த நேரத்துல இப்படி போயிருந்து நம்மளுக்கு ஆயிரம் எப்படி இருக்கும், நம்ம குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும், நம்ம பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு இன்னொரு பர்சனோட சிச்சுவேஷனை நம்ம மைண்ட்ல கொண்டு வந்து அவங்க மேல அன்பு செலுத்தும் போதுதான் அது முழு அன்பாக பிறனிடத்தில் நம்ம காட்ட முடியும். இல்லை என்றால் அதுல ஏதாவது ஒரு தவறான மாம்ச சிந்தையோ ஒரு செல்ஃபிஷ்னஸோ ஒரு பொறாமையோ என்ன வேணாலும் நடக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, அதற்கு அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பா என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய். அடுத்தது பாருங்க, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க, இதுவும் ஒரு மாம்ச சிந்தை தான். யாருமே இந்த உலகத்துல சுயமா நீதிமான ஆக முடியாது. கர்த்தர் தான் நம்மள நீதிமானா மாற்ற முடியும். எப்படி? கிருபையை தந்து அவருடைய ஆவியை தந்து நம்ம நீதிமானா மாற்ற முடியும். யாருமே இந்த உலகத்துல நீதிமான், பாவம் செய்யாத ஒரு நபர், பரிசுத்தமாய் வாழ்ந்த நபர், இவர் வந்து நீதி தவறாத நபர் அப்படின்னு யாரையும் சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்று கீழ்ப்படியாதவர்களா போனோம். ஆனா கீழ்ப்படியாமேல இருந்த நம்மள அவர் தயவு கூர்ந்து அன்பு கூர்ந்து ரட்சித்து மீட்டு எடுத்திருக்கிறார். எப்படி? சிந்தையில ஆவியின் சிந்தையை கொடுத்து. அப்ப நம்ம சிந்தை சரியானாதான் நம்மளுடைய வாழ்க்கையும் சரியாகும். நம்ம சிந்தை சரியில்லை என்றால் நம்ம வாழ்க்கை சரி இருக்காது, சீர்கெட்டு போவோம், நம்ம வந்து மாம்சத்தின் பின்னாடி போவோம். சோ இந்த ஆவியின் சிந்தை, இதுதான் ரட்சிப்பு. ஆவியின் சிந்தையை அவர் எங்க வச்சிருக்கிறாரு? வசனங்கள்ல தான் வச்சிருக்கிறாரு. சோ ஆவியின் சிந்தை கொண்டு நம்ம வாழும் போதுதான் மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். அப்ப இந்த நியாய சாஸ்திரியோட இன்டென்ஷன் என்னது? முதலாவதாக அவன் என்ன பண்றான், அவரை சோதிக்கணும்னு நினைக்கிறான். முதலாவது கர்த்தரை சோதிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. முதல்ல அவன் அதை நினைச்சுதான் கேள்வியே கேட்கிறான். கர்த்தர் நல்லா வந்து நிதானமா மறு உத்தரவு சொல்லி அவன் வாயில இருந்தே கட்டளையை வாங்கி, ஓகே நீ நிதானமா சொல்லிட்ட அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன நினைக்கிறான், தன்னை நீதிமான் என்று காட்டும்படி. அடுத்ததா என்ன ஆகுது, நான் சரியாதான் இருக்கிறேன், இந்த கட்டளையை நான் பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியும், யாரும் எனக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு வந்து அவன் என்ன பண்றான், தன்னை நீதிமானா காட்ட நினைக்கிறான். இதுவே ஒரு மாம்ச சிந்தை தான். இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் என்று யார் என்று கேட்டான். சோ பிறன் யார் என்று கேட்கிறான். இந்த ஸ்டோரியை வந்து நம்ம வந்து ஃபாஸ்டா வேணா படிச்சிடலாம். 30ல இருந்து 36 வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசிச்சிருங்க. 37 வரைக்குமே முடிவு வரைக்கும் வாசிச்சிருங்க. இயேசு பிரதியுத்தமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன்
சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்பொழுது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஆமென். ஆமென். சோ பாருங்க, இத கேள்வி கேட்டது யாரு? நியாயசாஸ்திரினா அவன் வந்து நியாயம் விசாரிக்கிறவன், ஒரு ஜட்ஜு. அவன் முதலாவதாக என்ன பண்றான்? கர்த்தரை சோதிக்கணும்னு நினைக்கிறான். நல்லபடியா பதில் கொடுத்தாரு. அடுத்ததாக தன்னை நீதிமான் என்று காட்டும்படியாக அவன் எண்ணுகிறான். சோ மாம்ச சிந்தை தான். அப்போ கேட்கும் போது, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். பிறன் யார்? என்னோட நெய்பர். பிறன் அப்படின்னா நெய்பர் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இயேசு சொல்றாரு, ஒரு சின்ன ஒரு ஓமையை சொல்லி, ஒரு மனுஷன் எருசலேமுக்கு ஏறி போகையில் கள்ளர் கையில அடைப்பட்டு அவன் வந்து அடிபட்டுறான், ரத்தம் சிந்துற மாதிரி கிடக்குறான். அவனுக்கு வந்து அடிபட்டுருச்சு, ரத்தம் சிந்துறான், கள்ளர்கள் அடிச்சு போட்டாங்க. அப்போ அங்க மூணு இன்ஸ்டன்ஸ் நடக்குது. முதலாவதாக ஒரு ஆசாரியன் போறான், அவனை கண்டு விலகி போயிட்டான். ஒரு லேவியன் போறான், அவனை கண்டு அவன் பக்கமா விலகி போயிட்டான். அப்புறமா சமாரியன் ஒருவன் பிரயாணப்பட்டு வரான், ஒரு சாதாரண மனுஷன், சமாரிய மனுஷன். சமாரியர்கள் அப்படின்னா யூதர்கள் பார்வையில அவங்கள வந்து கொஞ்சம் கீழ்த்தரமா இழிவா பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இனப்பிரிவு இருக்கு, சரியா? ஆனா இப்போ என்ன ஆகுது? ஒருத்தன் அங்க அடிபட்டு கடந்தவனுக்கு உதவி செஞ்சது யாரு? ஆசாரியன், ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்கிற ஒரு பிரீச்சர், ஒரு பிரீஸ்ட் கிடையாது. லேவியன், ஒரு லேவியஸ்ட் கிடையாது. அப்போ அங்க உதவி செஞ்சது யாரு? இவங்க யாரை இழிவா பார்த்தாங்களோ அவன் தான் உதவி செய்யறான். சோ இங்க வந்து பிறன் அப்படின்னா அங்க யாரு வந்து கிரியை நடப்பிக்கிறா? எல்லாரும் வந்து நான் பிரீஸ்ட், நான் இப்படி, நான் அப்படின்னு யார் வேணாலும் சொல்லிக்கலாம். யாரு அங்க உதவி செய்யறது? அப்போ அங்க அடிப்பட்டவனுக்கு யார் பிறன் அப்படின்னா, இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே. சோ யார் உதவி செய்யறா? அவங்க தான் நெய்பர். அப்போ நான் வந்து நல்லா பார்த்துப்பேன், நான் உன் சொந்தக்காரன், நான் உனக்கு ரொம்ப முக்கியமானவன், யார் வேணா சொல்லலாம். நம்மளுக்கு சுத்தி இருக்கிற மனுஷங்க நம்ம அவங்க சுய மகிமையை தேடி நம்ம கிட்ட வந்து என்ன வேணாலும் நம்ம கிட்ட வந்து சொல்லலாம், தங்களை பெருமை பாராட்டிக்கிட்டு சொல்லலாம். ஆனா யார் உதவி செய்யறாங்க, யார் கிரியை நடப்பிக்கிறாங்க? விசுவாச கிரியை. சோ ஒருத்தன் வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டுட்டு தேவன் ஒருவர் என்பதை அறிஞ்சுக்கிட்டு, இயேசு கிறிஸ்துவ அந்த கர்த்தர் என்பதை அறிஞ்சுக்கிட்டு, இன்னமும் வந்து மாம்ச சிந்தையில இருந்துகிட்டு தன்னைத்தானே இப்ப வந்து ஆசாரியன் ஏன் போனான்? அவன் வந்து ஒரு குதிரை மேல வரான், கழுதை மேல வரான், விலகி போயிட்டான். ஏன்னா அவன் யோசிக்கல. அவன் நிலைமையில இருந்து அவன் யோசிக்கல. அவன் வந்து என்ன பண்ணிட்டான்? அடிபட்டுட்டான். நம்ம அங்க போனா நம்மளுக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இது நடக்கும், அது நடக்கும், நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி அவன் போயிட்டான். அப்போ பாத்தீங்க அப்படின்னா அவன் அங்க என்ன பண்றான்? தன்னோட சுயத்தை பாக்குறான், தன்னோட செல்ஃபிஷ்னஸ பாக்குறான், உதவி செய்யல. ஆனா உதவி செஞ்சது யாரு? இவங்க யாரை இழிவா பார்த்தாங்களோ, யார சமாரியன் இவன் வந்து கீழ்த்தரமானவன் பார்த்தாங்களோ அவன் தான் வந்து உதவி செய்யறான். சோ இந்த விசுவாச கிரியை தான் ஆண்டு எதிர்பார்க்கிறாரு. இதுதான் கனிகள், ஆவியின் கனிகள். ஒருத்தன் வந்து ஒரு மனுஷன் ரட்சிப்பு அடைஞ்சா கூட அவன் பரலோகம் போக முடியாது. ஆனா ஆவியின் கனி இருந்தா மட்டும் தான் போக முடியும். சோ இயேசு கிறிஸ்துவ கர்த்தரை அறிஞ்சுக்கிட்டா பரலோகம் போயிடுவோமா? கிடையாது. அங்க ஆவியின் கனி இருக்க வேண்டும். இதுதான் டெஸ்டிங் பீரியட். நம்ம 60 வருஷம் 70 வருஷம் உலகத்துல வாழ்றோம். நம்ம கிரியை எப்படி இருக்கு? நம்ம என்ன செய்யறோம்? நம்ம எப்பவுமே மாம்சத்துல இருந்துகிட்டு மாம்சத்திலே பண்ணிக்கிட்டு எல்லாமே இருக்கிறோமா? இல்ல நம்ம ஏதாவது 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்க பாவ பிடியிலிருந்து நம்ம மீட்டு இருக்கிறோமா? ஒருத்தன் வந்து இப்ப யோவான் 8:24 8:28 சொல்லுது, நானே அவர் என்று அறியவில்லை என்றால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவியர்கள். என்ன அங்க சொல்ல வர்றாரு ஆண்டவர்? நான் தான் அவர், நான் தான் அந்த தேவன், நான் தான் அந்த கடவுள், நான் தான் பிதா. நான் தான் பிதா நீ அறியலைன்னா உன் பாவத்துல சாவ. அப்போ நான் பிதா இல்ல, பிதா வேற ஒருவர், நான் வேற ஒருவர், இன்னொருத்தர் வேற ஒருவர் அப்படின்னு நீ அறிஞ்சுக்கிட்டு நானும் கிறிஸ்தவன், நானும் எல்லாம் பண்றேன் அப்படின்னு அப்படியே நம்ம நம்பிக்கிட்டு இருந்தா நம்ம உலக பிரகாரமான கட்டிட சபைகள்ல போய் சிக்கிக்கிட்டு இருப்போம். ஏதாவது பாஸ்டருக்கு அடிமையா இருப்போம். நம்ம வந்து ஏதாவது வந்து சண்டே கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி சண்டே மட்டும் போயிட்டு வந்துட்டு இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து அனுதினமும் நம்ம வந்து ஆவியின் சிந்தையில ஏங்கணும்னா அனுதினமும் ரோமர் 8வது அதிகாரம் படிக்கணும். ரோமர் 8வது அதிகாரத்தை நம்ம படிச்சு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அப்புறமா யோவானுக்கு வரணும். இப்படி ஒவ்வொரு அதிகாரமா நம்ம ஜம்ப் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பைபிளுக்கு செலவு பண்ணா
ஆவியின் சிந்தை நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போகும். நம்மளும் விசுவாச கிரியை நடப்பிப்போம். இந்த கிரியை இல்லைன்னா நம்ம போக முடியாது. நம்ம இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டா கூட போக முடியாது. விசுவாச கிரியை முக்கியம். இதுதான் அவர் சொல்றாரு. நீ அப்படியே செய், நீ போய் அந்தபடியே செய், அப்பதான் பிழைப்ப அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு, அவனுக்கு வந்து அறிவுரை சொல்றாரு. எந்த இடத்துல வருவார், அப்பொழுது பிழைப்பாயின்னு சொல்லி ஒரு இடத்துல வரும். எப்படி தோன்றிற்று, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். சோ அந்தபடி நம்ம செய்ய வேண்டும், அந்த கிரியையை செய்ய வேண்டும். அப்படிதான் வந்து இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். இதுதான் ஆவியின் கனி. அடுத்ததா வந்து எடுத்தவங்க வாசிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரை வாசிங்க. முதலாவதாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரை. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கலச் சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 லேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டியா தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரனாய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். ஆமேன், ஆமேன். சோ இதுல பாருங்க, கோலியாத் அப்படின்ற ஒரு பெரிய ராட்சசன் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து அவனோட சைஸு, அவன் அகலம், உயரம், அவன் பிடிச்சிருக்க ஈட்டியோட அளவு என்ன, அதோட வெயிட் என்ன, அப்புறம் அவன் எப்படி நடந்து வரான், கம்பீரமா நடந்து வரான், இதையெல்லாம் வந்து பைபிள்ல நல்லா டிஸ்கிரிப்டிவா எழுதியிருக்காங்க பாருங்க. அப்போ வந்து அவன் என்ன சொல்றான், அவன் வந்து நின்ற இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர்கள் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நிறைய சொல்றான். சோ அவன் கோலியாத் அப்படின்ற அந்த மனுஷன் ஒரு பெலிஸ்தேன். அவனுக்குள்ள என்ன இருக்கு, தான் நல்லா ஒரு வாட்டசாட்டமான ஆள், நம்மளை யாரும் போர்ல ஜெயிக்க முடியாது, என்னை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் நடந்து வந்து ஆயுதத்தை ஏந்திக்கிட்டு வந்து நிக்க வரான். அவனுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு பெருமை இருக்கு, ஒரு சுயம் இருக்கு. என்னை யாரும் அடிக்க முடியாது, முடிஞ்சா உங்க ஆர்மியில, உங்க டீம்ல, உங்க குரூப்ல ஒருத்தனை அனுப்பு, என்கிட்ட 1 to 1 சண்டை போடட்டும். நான் அவனை ஜெயிச்சேன்னா நீங்க எல்லாம் எனக்கு அடிமை, சேவை செய்ய வேண்டும். அவன் என்ன ஜெயிச்சிட்டான்னா நாங்க எல்லாருமே உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும். பெரிய போரெல்லாம் செய்யாம வாயிலேயே பெருமைய காட்டி, நான் இப்படி நான் அப்படி, என்ன அடிக்க முடியாது, முடிஞ்சா வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையில நம்ம சேலஞ்ச் பண்றதே ஒரு பெருமை. என்ன நான் வந்து உன்னை வீழ்த்தி காட்டுறேன், நான் வந்து உன்னை இது பண்ணி காட்டுறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு வேலை. இவன் கிட்ட கர்த்தர் கிடையாது. அப்போ இவன் என்ன சொல்றான், என்கிட்ட பலம் இருக்கு, சுயம், என்கிட்ட அறிவு இருக்கு, தன்னை பெருமை பாராட்டி என்கிட்ட நல்ல புத்தி இருக்கு, என்கிட்ட நல்ல பணம் இருக்கு, முடிஞ்சா என்ன நீ அசிச்சுப்பாரு, முடிஞ்சா நீ என்ன அடிச்சுப்பாரு அப்படின்னு ஒரு மனுஷன் தன்னோட இருதயத்துல என்னன்னாவே கர்த்தருக்கு தெரிஞ்சிடும். இருதயத்துல என்னாவே அது பெருமை, சுயத்தின் வெளிப்பாடு. இதுதான் ஜீவனத்தின் பெருமை. இது எங்க இருந்து உலகத்துல உண்டாகுது? உலகத்துல இருந்தா உண்டாகுது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. சோ அவன் என்ன ரேங்க்ல இருக்கிறான்,
அவங்ககிட்ட என்ன பவர் இருக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்க யாராலையும் என்ன அடிக்க முடியாது, உங்க யாராலையும் என்ன வீழ்த்த முடியாது அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கிறானாவே அவன் வந்து ஆவியின் சிந்தனையில இல்ல, அவன் வந்து மாம்ச சிந்தையில இன்னும் இருக்கிறான். அது கிறிஸ்தவத்திலயும் நடக்கும். கிறிஸ்தவர்களும் இப்படி யோசிக்கிறது உண்டு. இங்க பெலிஸ்தீனை காட்டியிருக்கு பைபிள். கிறிஸ்தவத்துல அப்படி யோசிக்கிறவங்க இல்லையா? பணபலத்தை வச்சுக்கிட்டு என்ன வந்து அவன் அசைக்க முடியுமா? என்னால இதை வாங்க முடியும், என்னால இதை செய்ய முடியும், நான் இந்த நாளில இந்த நேரத்துல நான் இதை பண்ணுவேன்னு ஒரு மனுஷன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பேதுருல வந்து ஒரு வசனம் வரும். நான் நாளைக்கு போய் இந்த டேட்ல நான் இதை செய்ய போறேனே வாயில இருந்து வரக்கூடாது, சிந்தனையில இருந்து வரக்கூடாது. ஏன்னா நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. இது பெலிஸ்தன், இந்த காத்து ஊரானாகி இந்த பெலிஸ்தனுக்கும் அதேதான். அவன் நாளைக்கு உயிரோட இருப்பானா, இன்னைக்கு உயிரோட இருப்பானா அப்படின்றதே கர்த்தர் கரத்துல இருக்கு. அவன் சொல்லி முடியல. அந்த அவனுக்கு பாருங்க, அப்படியே கொஞ்ச நாள்லயே தாவீது வரான். தாவீது வந்து கல்லை விட்டு எறிகிறான். ஒரு கல்லு தான். அவன் அவ்வளவு வாய் பேசினான், என்கிட்ட ஆயுதம் இருக்குதுன்னு பேசினான், என்கிட்ட நான் இப்படி எல்லாம் இருப்பேன், உங்க ராணுவத்துல இருந்து ஒருத்தர் வந்து மோதுங்கன்றான். ஆனா ஒரு சின்ன பையன் தாவீது ஒரு வாலிபன் வந்து ஒரே கல்லுல கொன்னுட்டான். அதனால யாருமே சுயத்துல வந்து நான் இதை பண்ணிடுவேன், நான் நாளைக்கு இதை பண்ண போறேன் அப்படின்ற ஒரு சிந்தையே மனசுல வந்து வரக்கூடாது. தூங்கி எந்திரிப்போமா அப்படின்றது கர்த்தர் கிருபை. நான் நாளைக்கு தூங்கி எந்திச்சேன்னா கர்த்தர் கிருபையில நான் தூங்கி எந்திச்சிட்டேன்னா நம்ம இதை பண்ணலாம். கர்த்தர் கிருபையில நான் அன்னை வரைக்கும் உயிரோட இருந்தேன்னா இதை பண்ணலாம். கர்த்தர் கிருபையில கர்த்தர் உதவி செஞ்சா நான் அதை பண்ணுவேன். எல்லாமே கர்த்தருக்கு மகிமையை நம்ம செலுத்த வேண்டும். சோ இது அதிகாரத்துல அடுத்த வாசிங்க, 42 முதல் 47 வரைக்கும் வாசிங்க. அதே அதிகாரம் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து கழற்றி பெலிஸ்தருடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். ஆமென். சோ பாருங்க, அதே காத்தூரானாகிய இதே கோலியாத் 26வது வசனத்தையும் ஒரு தடவை அதே அதிகாரத்துல வாசிச்சிருங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். ஆமென். சோ அந்த சேனைகள் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளா அங்க இஸ்ரவேல் மக்கள் நிக்கிறாங்க. இவன் வந்து அந்த சேனையை நிந்திச்சா அது வந்து தேவனை நிந்திச்ச மாதிரி. சோ தேவனை வந்து அவதூறா பேசுறான், நிந்திக்கிறான். சோ அவன் வந்து என்ன பண்றான் பாருங்க, சேலஞ்ச் பண்ணிட்டு. இப்போ நெக்ஸ்ட் தாவீது அந்த சீன்ல வரான். தாவீது வந்து நின்றுகிட்டு நிக்கும் போதே அவனுக்கு என்ன ஆகுது, கோபம் வருது. என்னடா அது, நான் இவ்வளவு பெரிய வீரனா இருக்கிறேன், ஒரு சின்ன பையனை அமைச்சு வச்சிருக்கீங்களே, நான் அசிங்கப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் மாம்சத்துல பெருமை கொண்டு என்ன அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பையனா, நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், நான் என்ன நாயா, அவன் கேட்கறான் பாருங்க, நாயா,
நீ நாயை ஓட்டுற மாதிரி என்னை வந்து ஓட்டிட்டு போவியா அப்படின்னு சொல்லி அவன் பார்வையில இவனை எப்படி பாக்குறான். இது எல்லாமே வந்து மாம்ச சிந்தை தான். இப்ப இந்த கோலியாத்துன்றவன் மாம்ச சிந்தையில இருக்கிறான். தாவீது ஆவின் சிந்தையில். அவன் என்ன சொல்றான் கடைசி வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். சோ கர்த்தர் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் சண்டை போட வைக்கிறவர் அல்ல. அவருக்கு வந்து சண்டை போட சொல்றாருன்னா ஒரு சில நேரம் அவர் சொல்லியிருப்பாரு பழைய ஏற்பாடுல. ஆனா அவருடைய வழி யாராலும் அறிய முடியாது. இப்போ ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் சண்டை போடலாம இங்க இருந்து தாவீது என்ன பண்றான், ஒரே ஒரு கல்லு தான், கரெக்டான டைமிங்க கரெக்டான டார்கெட் வச்சு அடிக்க வைக்கிறாரு. அவன் விழுறான், செத்து போயிடுறான். இங்க ஈட்டி இல்ல, யுத்தம் இல்ல, எதுவுமே நடக்கல. சோ கர்த்தருடைய வழி, அவருடைய வழி வந்து ஆராய்ந்து அறிய முடியாது. ஒரு ஆர்மியை வீழ்த்தணும்னா திடீர்னு ஒரு பஞ்சத்தை கொடுப்பாரு, ஒரு நோயை கொள்ளை நோய் அனுப்புவார். அவருடைய வழி தெரியாது. அந்த ஆர்மியை விட பெரிய ஆர்மி வேற எங்கேயாவது வந்து எழும்பி வர பண்ணுவார், அவங்க வந்து அடிச்சுட்டு போவாங்க. எப்படி பாபிலோன் ராஜாவை அடிக்க மேதோ பெர்ஷியா ராஜ்யத்தை எழுப்பினாரு, மேதோ பெர்ஷியா ராஜ்யத்தை கவுத்து போட எப்படி கிரேக்க சாம்ராஜ்யத்தை எழுப்பினாரு, கிரேக்க சாம்ராஜ்யத்தை முற்றிலுமா நாசம் செய்ய எப்படி ரோம சாம்ராஜ்யத்தை எழுப்பினாரு. எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர். அப்போ அவருக்கு ஈட்டி இதெல்லாம் தேவையில்லை. அவங்களோட ஆவி, எல்லாருடைய ஆவியும் இவர் கரத்துல இருக்கு. எல்லா ஆவிகளையும் இவர் தான் உருவாக்குறாரு. சோ இவர் என்ன கட்டளை கொடுக்குறாரோ அதுதான் உலகத்துல நடக்க போகுது. இந்த பெலிஸ்தன் வந்து அவன் வந்து நிந்திக்கிறதுக்கு அவன் மாம்ச சிந்தையில இருக்கிறான், அவன் ஒண்ணுமே தெரியாதவன். ஆக்சுவலா இங்க அப்பாவி அந்த பெலிஸ்தன் தான். அவனுக்கு யார்கிட்ட மோதுறோன்னு தெரியாம அவன் மோதிட்டான். என்ன பண்றது? இப்ப தாவீது வரான், வந்துட்டு ஒரு கல்லை வச்சுதான் என்ன பண்றான், அவனை வந்து வீழ்த்துறான். என்ன பண்றான், அதுக்கு முன்னாடி ஒரு 6 கூழாங்கல் ஆற்றங்கரையில போயிட்டு ஏதோ கூழாங்கல் எடுத்துக்கிறான், பாக்கெட்ல போட்டுக்கிறான். அந்த பெலிஸ்தன் சொல்லும் போது ஒரு கூழாங்கலை எடுத்து அந்த சுத்தி அடிக்கிற அந்த இதை வச்சு என்ன பண்றான், சுத்தி விடுறான். அதுக்கு பேர் என்னது, கவன். கவனிலே வைத்து சுழற்றி ஒரு கல் எடுக்கிறான், கவன்ல வைக்கிறான், சுத்துறான், அடிக்கிறான். அது கரெக்டா அந்த டைமிங்ல அவன் நெத்தியில அவனை போய் படுது, அவன் அப்படியே செத்து போயிடுறான். மல்லாக்க விழுறான், செத்து போயிடுறான். இவ்வளவு சிம்பிளா அவனை வந்து வீழ்த்திட்டாரு. அப்போ கர்த்தருடைய பார்வையில இந்த பெலிஸ்தன் ஆகிய இந்த கோலியாத்து ஒண்ணுமே இல்ல, மண்ணுக்கு சமம். அப்படிதான் என்ன பண்றாரு, ஒரு கல்லை வச்சு அவனை அடிச்சிருக்கிறாரு. சோ எவ்வளவு பெரிய கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் எதுக்காக நம்ம இந்த பூமியில சிருஷ்டித்து நம்மளை இங்க அனுப்பி வச்சிருக்கிறாரு. நம்ம அவருக்காக இந்த உலகத்துல என்ன செய்ய போகிறோம். அவ்வளவு பெரிய ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிற பெலிஸ்தன் ஒரு கோலியாத்த ஒரு கல்லை வச்சு வீழ்த்தக்கூடியவர் நம்மளை இவ்வளவு பொறுமையா நம்மளை வந்து டெய்லி நம்ம அனுதினமும் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் விட்டு வச்சிருக்கிறார் அப்படின்னா அவருடைய இரக்கம் தான். நம்ம எல்லா நாளும் அவருக்கு உத்தமமா நடந்தோமா, நம்ம எல்லா நாளும் கர்த்தருக்கு லாயலா இருந்தோமா, லாயல் தான் உத்தமம். சோ நம்ம வந்து உத்தமமா இருந்து கர்த்தரை பின்பற்றி நீதிமானா வாழ்ந்தோமா அப்படின்னா கேட்டா நம்ம நிதானிச்சு பார்க்க வேண்டும், சோதிச்சு அறிய வேண்டும். கர்த்தருக்காக நம்ம இந்த 60 வருஷம் 70 வருஷம் என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு ஆத்மாவை மீட்டெடுத்து அவர் கையில ஒப்பு கொடுக்கிறோமா, நம்ம ஏதாவது பண்றோமா அப்படின்னா நம்மளோட வழிகள் நம்ம ஆராய்ந்து அறிய வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்ம வந்து ஆண்டோட ஒப்புரவாகி நம்ம வந்து அதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு இங்க வாழ்க்கையின் காலம் ரொம்ப குறைவுதான். நம்ம இங்க மேக்சிமம் 60-70 வருஷம் தான் ஒவ்வொரு மனுஷனும். ஆனா நித்திய காலமா 1000 வருஷம் அரசாச்சு, அப்புறம் நித்திய காலம் எல்லாம் இருக்கு. அப்போ நம்ம அதுக்கு தகுதி ஆக வேண்டும் என்றால் இந்த டெஸ்டிங் பீரியட், டெஸ்ட்டுக்கு பரீட்சைக்கு டைம் முடியுதுங்க, 3 ஹவர் தாங்க எக்ஸாம். 3 மணி நேரத்துல நம்ம எழுத முடியல, நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்ய முடியல, எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ண முடியல, அப்புறம் டைம் பத்தாம போயிடும். சோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட 70 வருஷத்துல நம்ம என்ன செய்கிறோம், எத்தனை ஆத்துமாவுக்கு இயேசுதாங்க பிதா, இயேசுதான் அந்த கர்த்தர்னு சொல்றோமா? இன்றைக்கு ஏகப்பட்ட சபைகள் பெருகி இருக்கு, ஆனா அதை கூடவே அக்கிரமம் பெருகி இருக்கு. எல்லா சபைகளிலும் ஊழல், ஏகப்பட்ட ஏழை ஆத்துமாக்கள் காசு இல்லாம வறுமையில சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. சபை பெரிய பெரிய இடத்த வாங்குறாங்க, பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்க, நிறைய ஆத்துமாக்கள் வரணும்னு சபை இன்னும் என்னவோ 200 வருஷம் 300 வருஷம் அவங்க இங்க இருந்து பெரிய ஆட்சி செய்யற மாதிரி அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஏழை ஆத்துமாக்கள் பசியிலையும் வறுமையிலும் இருக்கு. நம்ம என்ன செய்கிறோம்? அப்ப இந்த சபைகள் எல்லாம் வந்து இயேசுதான் கர்த்தர் அறிக்கையிடுற சபைகளா இருக்குதா அப்படின்னா இல்ல. அவங்க வேற ஒரு கொள்கையை எழுதி வச்சிருக்காங்க. அவங்க வேற ஏதோ AD 325 உருவாக்குன கொள்கை. அங்க மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கூட இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் பூமிக்கு வந்தாரு, அப்புறம் அவர் கூட இந்த இன்னொருத்தர் வந்தாரு, அவர் ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேற ஒரு கொள்கையை எழுதி வச்சிருக்கிறாங்க. சோ இப்படி நம்ம சபைகள்ல என்ன கொள்கை இருக்கு, இயேசுவை நம்ம பிதா என்று சொல்கிறோமா அப்படின்றத நம்ம வந்து
சோதிச்சு பார்க்க வேண்டும். சோ பாருங்க, இந்த இந்த கோலியாத்து கதையில தாவீதை கொண்டு அவர் வந்து ஈஸியா வந்து என்ன பண்றாரு, கோலியாத்தை சாச்சிடுறாரு. சோ யுத்தம் வந்து கர்த்தருடையதா இருக்குது. தாவீது ஆவின் சிந்தையில இருக்கிறாரு, கோலியாத்து என்ன பண்றான், மாம்ச சிந்தையில பெருமை கொண்டு நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்றான். ஆனா ஒண்ணுமே நடக்கல. சரி, அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை வாசிங்க. இரண்டாம் அதிகாரம் 3 முதல் 5 வரை. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழவனருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமீன். சோ பாருங்க, அவர் வந்து தேவனாக இருந்து தம்மை தாமே வெறுத்து தம்மை தாழ்த்துகிறார். இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா வராரு. அப்போ தேவாதி தேவனை தன்னை தாழ்த்துகிறார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், எல்லா தேவதூதர்கள் காணப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுது இல்லையா? அப்போ இவர் வந்து தேவன் அப்படின்ற அந்த ஹையஸ்ட் பொசிஷன்ல இருந்து அவர் வந்து தன்னை தானே தாழ்த்தி ஒரு மனுஷனா அடிமையின் ரூபம் எடுத்து இவர் வரார். அதனாலதான் இவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், தேவனுக்கு கொடுக்கப்படுற எல்லா நாமம். பழைய ஏற்பாட்டுல எல்ஷடா, எலோஹிம், இப்படி நிறைய எபிரேய பெயர்கள் இருக்கும், ஒவ்வொரு காரண பெயர்கள் இருக்கும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்ன நாமத்தில் நம்ம வந்து தேவன் அழைக்க வேண்டும்? இயேசு என்ற நாமத்தில் நம்ம அழைக்க வேண்டும். அதுதான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று. சோ இவர் தான் அந்த கர்த்தர். கர்த்தர் ஒருவரே. அப்ப இவர் தான் அந்த கர்த்தர் அப்படின்னா இவர் தான் அந்த தேவன். இவர் மாம்ச சாயலாக இங்க மனுஷனாக வந்திருக்கிறார். இப்ப நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபெலோஷிப்ல சீஷர்கள் ஒரு கூட்டமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம யாரையும் தாழ்வா நினைக்க கூடாது. நம்ம ஒருத்தரை தாழ்வா நினைக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து அங்க இருக்கிற குறைகள் வந்து பெருசா தெரியும். ஆனா அதே இது அவங்கள உயர்வா நினைச்சீங்கன்னா குறைகள் வந்து என்ன ஆகும், அது கம்மியா தெரியும், குறைகள் தெரியாம போயிடும். இறுதியத்துல கசப்பு உருவாகாது. இந்த கசப்பு எப்படிங்க உருவாகுது? நம்ம உருவாக்குறது இல்லைங்க, நம்ம இருதய சிந்தையில சாத்தானால் உருவாக்கப்படுகிறது. அப்போ ஒருத்தரை தாழ்வா பார்க்க வைக்கிறான், ஏன்னா தேவன் எல்லாரையும் சரிக்கு சமமா படிக்கிறாரு. ஒருத்தரை தாழ்வா பார்க்க வைக்கிறான் அப்படின்னாவே அங்க கசப்பு உருவாக்குறதுக்கு அவன் ஒரு சான்ஸ் உருவாக்கி கொடுக்குறான். இவங்க எப்பவுமே இப்படிதான், இவங்க என்ன சொன்னா இது பண்ண மாட்டாங்க, இவங்களா நம்மளுக்கு கீழே, இவங்க எதுக்குமே உதவ மாட்டாங்க அப்படின்னு நம்ம யாரையுமே நினைக்க கூடாது, யாரையுமே அற்பமா நினைக்க கூடாது. இயேசுதான் பிதா அப்படின்னு அறிஞ்சவங்க சாதாரணமா அறிய முடியாது. பரிசுத்த ஆவியான ஒரு துணை இல்லாம யாராலையும் இயேசுவை பிதா என்று அறிக்கையிட முடியாது, நம்ப முடியாது. அப்போ ஒருத்தவங்க நம்பி வராங்கன்னா அவங்ககிட்ட சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும். அதுக்குதான் பொறுமை, இரக்கம், இதெல்லாம் ஆவியின் கனியில அவர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ நம்ம ஒருத்தர் ஆவின் கனியை நம்ம உதறி தள்ளிட்டு ஒருத்தங்களை வந்து நம்ம தாழ்வா நினைக்கிறோம்னா இறுதியில கசப்பு உருவாக போகுது. இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒரு செயின் லிங்க் மாதிரி. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல தவறும் போது ஒண்ணு அப்படியே படிப்படியா லிங்க் ஆகிட்டே இருக்கு, ஒன்னொன்னா உள்ள வருது. நம்ம என்ன பண்றோம், இருதயத்துல அசுத்த எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து விடுவோம், கசப்பு வந்து விடும். அப்போ அதுதான் என்ன சொல்றாங்க இந்த வசனத்துல, அது வராம தடுக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையிலே. அப்ப வாது அப்படின்னா அங்கேயும் ஒரு பெருமை வருது, வீண் பெருமை வருது. வாதுனா என்னது? ஜெலசி, வீண் பெருமை. ஜெலசு, வீண் பெருமை, மனமேட்டுமை, மனத்தாழ்மையினாலே அதெல்லாம் செய்யாம நம்ம எதை செஞ்சாலும்
ஒரு பொறாமை, ஒரு ஆதாயத்தோட செய்யாம ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள், நம்மளோட அங்க யாரா இருந்தாலும் நம்மளோட உயர்ந்தவர்கள், நம்மளோட பெரியவர்கள் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இருதயத்துல கசப்பு வராது. இதன் மூலயமா நம்ம வந்து பிசாசை மேற்கொள்ள முடியும். அடுத்ததாக பாருங்க, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறது மாம்ச சிந்தையா இருக்குது, பிறரை குறித்து மேன்மையாக கருதுவது ஆவியின் சிந்தையாக இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்த வசனம் என்னது, லூக்கால பார்த்தோம், 1 சாமுவேல்ல பார்த்தோம். அந்த நியாயசாஸ்திரி தன்னை மேன்மையாக எண்ணிதான் என்ன பண்றான், கர்த்தரையே அவன் என்ன பண்றான், சோதிக்கும்படி, அப்புறம் தன்னை நீதிமானாக காட்டும்படி. யாரு, நியாயசாஸ்திரி. அது மாம்ச சிந்தை, தன்னை குறித்து மேன்மையாக பார்ப்பது, தன்னை குறித்து மேன்மை பாராட்டுவது. இதேதான் கோலியாத்தும் பண்ணனா, தன்னை மேன்மையாக என்னன்னா தான் பலசாலி, தான் ஒரு வீரன், தன்னை யாரும் அடிச்சுக்க முடியாது, தன்னை தோற்கடிக்க முடியாதுன்னு அவன் நம்புனா, ஆனா விழுந்து போயிட்டான். ஆனா ஆவியின் சிந்தை என்ன பண்ணுது, பிறரை மேன்மையாக என்னது. இதே கோலியாத்து அங்க வந்து நிக்கும் போது அவன் வந்து சப்போஸ் ஒரு தேவ பிள்ளையாக இருந்து அவன் வந்து தாவீதை ஃபேஸ் பண்றான் அப்படின்னா, தாவீதை தன்னையோட மேன்மையானவங்க எண்ணி இருந்தா அவன் வந்து அந்த வார்த்தையை விட்டுருக்க மாட்டான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திச்சு பேசி இருக்க மாட்டான். அப்ப நிந்திச்சதுனாலதான் தேவன் வந்து என்ன பண்றாரு, அவனுக்கு அன்னைக்கு ஒரு நியாய தீர்ப்பை எழுதுகிறார். சோ நம்ம வந்து நம்மளுக்கு எதிராளியா இருந்தா கூட நம்மளோட மேன்மையானவர்கள் அப்படின்னு நம்ம எண்ணும் போது இந்த கசப்பு வராது. இதுதான் ஆவியின் சிந்தையாக இருக்குது. ஆனா வாசிப்போம் அதே அதிகாரத்துல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 26 வரைக்கும் வாசிப்போம். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்கு உரிவைகளை தேடாமல் தங்களுக்குரிவைகளே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோடே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறேன். மேலும் என் சகோதரனும் உன் வேலையாட்களும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தாபனும் ஆகிய என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ரோதியாவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதனாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்து மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆமேன், ஆமேன். பாருங்க, நம்ம முன்னாடி வந்து இதே அதிகாரத்துல 3 முதல் 5 வரைக்கும் நம்ம வாசிச்சோம். தன்னை அவனானவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம இங்க 19 இருந்து பார்த்தோம். பவுல் கூட தீமோத்தேயு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஊழியம் செய்யறாரு. இப்போ பவுல் என்ன சொல்றாரு, என்கிட்ட அவனை போல உங்களை விசாரிக்கிறதுக்கு வேற ஆளே இல்லப்பா. வேற ஆளே இல்லைன்னா அவனை போல அப்படின்னா வேற ஆளுங்க இருக்கிறாங்க, வேற சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா தீமோத்தி போல அந்த குவாலிட்டியோட இல்ல. எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா பாருங்க, அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவரும் இல்லை, என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும், அப்ப மற்றவங்க இருக்கிறாங்க கூட, ஆனா தீமோத்தேயை போல இல்ல. மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். இந்த செல்ஃபிஷ் கூட்டம் அப்பவே பவுல் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கு. இவங்களும் இன்றைய கிறிஸ்தவத்துல இருக்கிறாங்க. அப்போ தனக்கு என்ன சொல்றாங்க, கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடும் போது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக கிறிஸ்துவ அறிஞ்சுக்கிட்டு
ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக கிறிஸ்தவ மார்க்கத்துல இருந்துகிட்டு, ஏதோ ஒரு மாம்ச சிந்தையில இருந்துகிட்டு, நானும் கிறிஸ்தவன், நானும் சீஷன், நான் அறிஞ்சுக்கிட்டேன், நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை உயர்த்தி காட்டுறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்கு கிறிஸ்தவத்துல. இப்போ இப்படிப்பட்டவர்கள் தான் பெரிய பெரிய ஸ்தாபனத்துல இருந்துகிட்டு நான் இங்க பிஷப் ஆகணும், போட்டி போடணும், எலெக்ஷன், அதுல ஊழல். சபைகளில நடக்கிற எலெக்ஷன்ல எப்படிங்க ஊழல் வருது? ஒருத்தன் பிஷப் ஆகணுன்றதுக்காக லஞ்சம் கொடுக்குறான், இன்னொருத்தன் லஞ்சம் வாங்குறான். எங்க நடக்குது? சிஎஸ்ஐ ஸ்தாபனத்துல நடக்குது. அப்படியே இதே கலாச்சாரம் பெந்தேகோஸ்தே சபைகளுக்குள்ளும் வருது. என்ன ஒண்ணு, இது ஒரு பெரிய ஸ்தாபனமா இன்னும் எஸ்டாபிஷ் ஆகாதனால, சின்ன சின்னதா அங்கங்க பிரிஞ்சு இருக்கிறதுனால இவங்களும் காணிக்க தசமபாகம் கொள்ளடிச்சு தங்கள் பேரில, தங்கள் ட்ரஸ்ட் பேர்ல பெரிய பெரிய சபைகளையும் நிலத்தையும் வாங்குறாங்க. அவங்க சிஎஸ்சி அப்படின்ற ஸ்தாபனம் என்ன பண்றாங்க, அங்க ஒன் மேனா இல்லாம ஒரு பெரிய டீமாவே இருந்து பெருசா கொள்ளடிச்சு பெரிய சொத்துக்களை சேர்த்து வச்சு இப்ப நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க நிறைய கேஸ் நடக்குது, நிறைய பேர் பல குற்ற வழக்கு இருக்கு, நிறைய பேர் பல தப்பான குற்றங்கள் இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் எப்படிங்க சிஎஸ்ஐ சபையில பிஷப் ஆகவோ, ஆயராகவோ, ஒரு பிரீஸ்டாவோ இருக்க முடியும்? ஒரு சபையில நடக்கிற விஷயமா இது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யாரும் இயேசு கிறிஸ்துக்குரியவைகளை தேடவில்லை, தங்களுக்குரியவைகளே தேடி 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 இப்படிப்பட்டவர்கள் பெருகும் போது இவர்களை தான் பைபிள் என்ன சொல்லுது? கலைகள் அப்படின்னு சொல்லுது. கோதுமை மணி வேற, கலைகள் வேற. கிறிஸ்தவத்திலேயே கோதுமை மணின்னு உள்ள இருக்கு, கலைகள்னு ஒண்ணு இருக்கு. இந்த கலைகளும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனா இவர்களை யாரு இங்க பிளான் பண்ணது? யாரு எங்களை உருவாக்கி வச்சிருக்கிறது? கலைகளை விதைத்தவன் சாத்தான். அப்ப மனுஷகுமாரன் நல்ல விதையை தான் விதைக்கிறாரு, இந்த விதை அங்கங்க போய் உழுது. அப்போ சாத்தான் இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறான், இது கலைகளா உருவாகுது. சோ இப்படி நம்ம ஆவியின் சிந்தை கொண்டு பிறரை குறித்து மேன்மையாக எண்ணும் போது நம்மளுக்கு இந்த இருதயத்துல தோன்ற எண்ணங்கள், கசப்புகள் இதெல்லாம் இல்லாம நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையான விஷயத்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம மனசுல ஏத்திக்கிட்டு, இதை நான் அவருக்கு செய்ய போறேன், அவர் இதுல பிரியப்படுவார், இயேசு கிறிஸ்து இதை செய்ய சொல்றாரு, இதை செஞ்சா பிரியப்படுவாரு, இந்த ஆத்மாவை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தா அவருக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை சார்ந்து நம்ம ஜீவிக்கும் போது நம்ம ஆவியின் சிந்தையில இருப்போம், மாம்ச சிந்தையை மேற்கொள்ள முடியும். இல்லை என்றால் கோலியாத்து போல சுய பெருமை மேல என்னைக்காவது ஒரு நாள் நம்ம விழுந்து போயிடுவோம். சோ இதுதான் இந்த ஆவிக்குரிய சிந்தை, மாம்ச சிந்தை இவ்வளவு பெரிய ஒரு மாறுதல்களை நம்ம இருதயத்துல கொடுக்குது. நம்ம ஆவியின் சிந்தை கொண்டு இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். இதற்கான விஷயங்கள் நம்ம பல மெசேஜ் நம்ம பார்த்தோம். இன்றோடு இது முடிகிறது. நம்ம அடுத்த வாரம் வேற ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டடி பண்ணலாம். நம்ம ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த செய்தி வரையை நான் முடித்துடுறேன். நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து போகலாம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே இயேசப்பா, நல்லவரே, வல்லவரே, சர்வ வல்லவரே, ராஜா நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே இயேசப்பா, அந்த நல்ல வேலையில் தகப்பனே இயேசப்பா, நாங்கள் இங்க ஒன்று கூடி ராஜா இயேசப்பா நல்ல அருமையான சத்தியங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை செஞ்சதுக்கா நன்றி கர்த்தாவே. உங்கள் பெரிதான இரக்கத்திற்கா கிருபைகளுக்கா நன்றி ராஜா இயேசப்பா. தகப்பனே எங்களுக்கு அருமையான சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே இயேசப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ராஜா. தகப்பனே ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இதே போல கூடி பெராயா பட்டணத்தால் போற ராஜா இயேசப்பா, உடைய வேதத்தில் உள்ள சத்தியங்களை அறிந்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. நீங்களே இயேசப்பா எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து எங்களை வழிநடத்துங்க கர்த்தாவே. நீங்க இயேசப்பா எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக் கொடுங்க ராஜா. அநேக சீஷர்கள் இந்த பட்டணங்களில் எழுப்புங்க ராஜா. இந்த சத்தியம் அநேகருக்கு போய் சேர்ந்து ராஜா இயேசப்பா, நீர் ராஜா இயேசப்பா பரலோகத்தில் இருந்து எங்களுக்காக மாம்சத்தில் ராஜா இயேசப்பா எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு எடுத்ததே இயேசப்பா, எல்லோரும் விசுவாசிக்கத்தக்கதாக இயேசப்பா நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. இந்த கடைசி காலத்தில் ராஜா அநேக ஆத்மாக்களுக்கு இந்த சத்தியம் போய் சேர்ந்து ராஜா எல்லோரும் ராஜா இயேசப்பா உம்முடைய பாதத்தில் வந்தடைய இயேசப்பா கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய வருகைக்கு தகுதிப்படுத்துங்க தகப்பனே. தொடர்ந்து வருகிற திருவிருந்தலை கருத்துல ஒப்படைக்கிற கர்த்தாவே, நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக ராஜா. உங்களுடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூற ராஜா. ஒவ்வொரு வாரமும் கூடி இதை செய்ய நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. நீங்க மகிமைப்படுங்க ராஜா. நீங்க பொறுப்படுத்தி எங்களை நடத்தாங்க கர்த்தாவே இயேசப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ராஜா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற அன்பின் தகப்பனே சோத்திரம். ஆமீன். நம்ம திருவிருந்து வேலைக்குள்ளாக நம்ம போகலாம். நம்ம ஒரு பாடல் பாடுவோம் திருவிருந்துக்காக. பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா அப்படின்ற பாடலை பாடிட்டு நம்ம தொடர்ந்து சில வசனங்களை தியானிக்க போகலாம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திருஸ்தானத்தினால்
பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி வீரகுணம் மாறித்தா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் குற்றம் நீங்கி வீரகுணம் மாறித்தா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பரலோக சிந்தை அணிந்தீர்களா வல்ல மீட்பர் தயாளத்தினால் மறுஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மறுஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறித்தா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறித்தா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நம்ம திருவிருந்துக்கான அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம ஆசீர்வதித்து ஒரு சிறு ஜெபம் செய்யலாம். ஜெபம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து திருவிருந்து வசனத்தை வந்து தியானிக்கலாம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே சப்பா நல்லவரே வல்லவரே சர்வ வல்லவரே ராஜாவும் நன்றியோடு தீரும் கர்த்தாவே இந்த நல்ல வேலையின் தகப்பனே ராஜா உங்களுடைய மரணத்தை நினைவு கூற ராஜா சப்பா நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் தகப்பனே சப்பா ராஜா சப்பா நீங்க அந்த பஸ்கா பண்டிகை நேரத்தில் ராஜா சப்பா என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஏசப்பா கடைசியாக சொன்ன கட்டளை ஏசப்பா நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நிறைவேற்ற கிருபை செய்யுங்க ராஜா. இந்த திருவிருந்தின் மூலமா ராஜா ஏசப்பா எங்களை நீங்க சுத்திகரிங்க ராஜா ஏசப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் பிரவேசிக்கும் போது எங்கள் கால்கள் கரைப்படுகிறது ராஜா ஏசப்பா. தகப்பனே ஏசப்பா நீர் எங்களை சுத்திகரிங்க ராஜா. மூழ்கினவன் மீண்டும் மூழ்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள் தகப்பனே ஏசப்பா. நீர் ராஜா ஏசப்பா எங்களை ராஜா புல்லுடங்களில் மேய்த்து வழிநடத்துங்க ராஜா. நல்ல ஏசப்பா ஆவிக்குரிய சத்தியங்கள் மூலியமா எங்க இதயத்தை சுத்திகரிங்க ராஜா. உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுவதன் மூலமா ராஜா ஏசப்பா நீங்களே ஏசப்பா எங்கள் குற்றம் குறை மீறுதலாம் மன்னிங்க ராஜா ஏசப்பா. ஒவ்வொரு வாரமும் ராஜா ஏசப்பா உமக்கு விரோதமாக நாங்கள் இறுதிய சிந்தனையில் ராஜா பல மேட்டிமையான எண்ணங்களை கொண்டிருப்போம் ராஜா ஏசப்பா. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்கிற குற்றம் குறை மீறுதலாம் மன்னிங்க ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ராஜா ஏசப்பா உம்மோடு ஐக்கியமாக கிருபை செய்யுங்க ராஜா. தகப்பனே ஏசப்பா இந்த திருவிருந்த ஏசப்பா எங்களை ஏசப்பா இந்த உம்முடைய சரீரமாக சபையோடு ஐக்கியப்படுத்துகிறது ராஜா. அதே போல ராஜா ஏசப்பா நாங்கள் உம்மோடு ஐக்கியப்பட்டு ஜீவிக ஏசப்பா எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. எங்களுக்கு குற்றம் குறை மீறுதலாம் மன்னிங்க ராஜா. இந்த திருவிருந்தின் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க தகப்பனே ராஜா ஏசப்பா. தகப்பனே ஏசப்பா உம்முடைய சரீரமாக ஏசப்பா உங்களுடைய சரீரத்தை ஏசப்பா எங்களுக்கு பிற்க கொடுத்தீங்க ராஜா. உங்களுடைய ரத்தத்தை ஏசப்பா எங்களுக்காக முழுவதும் சிந்தினீங்க ராஜா. அதற்காக நன்றி தகப்பனே. எங்களை ஏசப்பா இந்த பாவத்தின் பிடியிலிருந்து ஏசப்பா நீங்கள் மீட்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சிருக்கீங்க ராஜா. அந்த பெரிதான இறக்கத்திற்காக நன்றி தகப்பனே. அந்த மரணத்தை ஏசப்பா எங்களுக்காக நீங்க மரணத்தை உத்தரித்தீங்க தகப்பனே. இந்த மரணத்தை முழுவதுமாக அனுபவித்தி ராஜா. முழு ரத்தத்தையும் சிந்தி எங்களை மீட்டீங்க ராஜா. உமக்காக ஏசப்பா நாங்கள் நன்றியுடன் உமக்கு உத்தமமாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. மாம்ச சிந்தையில் ராஜா நாங்கள் வீணராக போகாதபடி ஆவியின் சிந்தையில நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. நீர் ஏசப்பா எங்களை வழிநடத்துங்க ராஜா. இந்த திருவிருந்தின் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆசீர்வதிச்சு தாங்க தகப்பனே ஏசப்பா. இந்த திருவிருந்து வேலையை முழுதுமாக உமது கருத்துல ஒப்படைக்கிறோம் தகப்பனே. நீங்க பொறுப்பெடுத்து நடித்தாங்க ராஜா. நீங்க மகிமைப்படுவீராக தகப்பனே. எங்களை முழுதுமாக தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் இயேசுவை நாமத்தினால் கேட்க அன்பின் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஆமீன். நம்ம வந்து சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்கும் போது நம்ம வந்து திருவிருந்தின் அப்பத்தை வந்து நம்ம வந்து பிரிச்சு நம்ம வந்து சாப்பிடலாம். கர்த்தர் மகிமைப்படுவராக. நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். முதலாவதாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம்
கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? சோ நம்ம குடிக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் இந்த பாத்திரம், இந்த திராட்சை ரசம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தோட நம்மளை ஐக்கியப்படுத்துது. நம்ம பிற்கிற இந்த அப்பம் வந்து கிறிஸ்துவின் சரீரத்தோட நம்மளை ஐக்கியப்படுத்துது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோட நம்மளை ஐக்கியப்படுத்துது. சோ சீஷர்களாகிய நாம் வந்து ஒரு மனதாக ஒன்றாக செயல்பட நம்ம வந்து ஐக்கியமாக இருக்க வேண்டும். சபையோடு ஐக்கியப்பட வேண்டும். அப்படி ஐக்கியமா இருந்தாதான் நம்ம வந்து ஒரே சபையாக ஒரே சரீரமாக ஜீவிக்க முடியும். கிறிஸ்து நமக்கு தலையாக இருப்பார். சோ அதுக்காக இந்த நம்மளோட ஆவி ஐக்கியப்படுத்துறதுக்காக இந்த திருவிருந்தை நம்ம வந்து நிச்சயமா செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாரமும் சீஷர்கள் கூடும் போதெல்லாம் இதை செய்ய வேண்டும். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சோ அவர் தம்முடைய சரீரத்துல நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் மேல பெற்ற தழும்புகளால் தான் நம்மளுக்கு சுகம் குணம் எல்லாம் கிடைக்குது. 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சோ ரத்தத்தெல்லாம் சுத்திகரிப்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துடன் நம்ம ஐக்கியப்பட வேண்டும். அப்பதான் நம்ம சுத்திகரிக்கப்பட முடியும். சோ அவருடைய ரத்தத்தெல்லாம் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அந்த சுத்திகரிப்பு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு இந்த ரத்தத்துல இருக்கு. அப்போ நம்ம வந்து சபையாக சீஷராக ஐக்கியப்பட வேண்டும். சோ ஒரே விசுவாசத்துல இருக்கிறவங்களோட ஐக்கியப்பட வேண்டும். எல்லா சபைகளும் திருவிருந்து கொடுக்குறாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்க. அதெல்லாம் திருவிருந்தா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த நாமத்துல நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம், நம்ம வந்து எந்த சபையோட ஐக்கியமா இருக்கிறோம், அப்ப நம்மளுக்கு எந்த மாதிரியான சிந்தனை வர வேண்டும், இதை பொறுத்துதான் இதுக்கான ஒரு தீர்வு இருக்கு. எல்லாரும் ஒரே சிந்தனை உடையவர்களா இருக்கிறாங்களான்னு கேட்டா கிடையாது. சோ சீஷர்களாக ஒரே சரீரமாக நம்ம ஒரே சரீரமான ஒரே சிந்தனையுடன் செயல்படுறதுக்கு நம்ம சீஷர்கள் கிட்டதான் ஐக்கியம் வைக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். கொலோசியர் 1:14 அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ரத்தத்தெல்லாம் மீட்பு இருக்குது. சீஷர்கள் கூடி வரும்போதுதான் இதை பண்ணியிருக்காங்க. வாரத்தின் முதலாம் நாளும் கூடி வரும்போது அப்பம் பெற்றிருக்காங்க. வாரத்தின் நடுவுல கூடி வரும்போதும் அவங்க வந்து அப்பம் பெற்றிருக்காங்க. சோ ஒவ்வொரு தடவையும் சபை கூடி வரும்போது இது பண்ண வேண்டும். இன்றைய காலகட்ட சபைகள் பண்றது போல மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை பண்றது வந்து வேதத்துக்கு முரணான ஒரு திருவிருந்து. அந்த மாதிரி திருவிருந்தில் நம்ம ஐக்கியப்படுறோம் என்றால் நம்மளுடைய ஆவி அவங்கள போல சிந்திக்கும். அவங்க ஒரே சரீரமா அவங்க ஐக்கியப்படுறாங்களா, அந்த மாதிரி திருவிருந்துல போய் நம்ம ஐக்கியப்படும் போது நம்முடைய ஆவி பலவீனமாக மாறிவிடும். 1 கொரிந்தியர் 11:23 முதல் 31 வரைக்கும் வாசிக்கும் போது நம்ம அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பருகலாம். 23ஆம் வசனம் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நம்மளும் அதே போல அந்த அப்பத்தை பிச்சு நம்ம வந்து சாப்பிடலாம். அவர் நமக்காக சரீரத்தை பிற்க கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார். ஆமென். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என்ற ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாமும் அதே போல புளிப்புள்ள திராட்சை ரசத்தை பானம் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஆமென்.
ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். சோ இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சை ரசத்தை நம்ம பானம் பண்ணும்போதுதான் கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். மத்தபடி நம்ம வந்து கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் ஈஸ்டர் கொண்டாடுறது, குட் ஃப்ரைடே கொண்டாடுறது, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது, பிறப்பை தெரிவிக்கிறது, இது எல்லாமே மனுஷனால் அங்கங்க உருவாக்கப்பட்ட பண்டிகைகள் தான் இருக்குது. இதுக்கு சரியான நேரத்துல கொண்டாடுறோமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. கர்த்தருடைய பண்டிகைகள் சொல்லி நமக்கு வந்து பழைய ஏற்பாடுல 7 பண்டிகைகள் இருக்கு. அதுதான் கர்த்தர் உருவாக்கி கொடுத்த ஒரு பண்டிகை. அது எதுக்காக கொடுத்திருக்காருன்னா அவர் வரக்கூடிய காலங்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ளதான், கர்த்தரை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளதான் எல்லாமே அந்த பண்டிகை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ நம்ம வந்து கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறதுக்காக நம்ம செய்ய வேண்டியது என்னது? திருவிருந்து, புளிப்பில்லாத அப்பத்தையும் திராட்சை ரசத்தை நம்ம வந்து பருக வேண்டும். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். சோ நம்மளை நாமே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தையும் திராட்சையும் பருக வேண்டும். நம்ம வந்து நம்ம குற்றம் குறை மீறுதல நம்மளுக்கு வந்து ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார் அப்படின்னா நம்ம உடனே நம்ம பாவத்தை அறிக்கை செஞ்சு நம்ம வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். சோ கர்த்தர் விரும்பாத காரியங்கள் நம்ம ஏதாவது செஞ்சிடறோம், ஆண்டவர் நம்ம நினைப்பூட்டுறார் அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது அதை உடனே அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேட்டு அவரோட ஒப்புரவாகுங்க. நாம் அவர் வந்து மன்னிக்கிறதுக்கு தயவு உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நம்மளை மன்னிச்சு நம்மளை ஏத்துப்பார். அவர் காரணம் இல்லாம அவரை பத்தின ரகசியங்கள் நம்மளுக்கு அறிவிக்கிறது இல்லை. அவர் தான் பிதா அப்படின்ற ரகசியம் வேத வசனங்கள் மூலமா நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் அறிவிக்கப்படாம இருக்கு. சோ நம்மளை அறிவிச்சு நம்மளை பிள்ளையா அவர் தெரிந்து கொண்டார். நம்ம குற்றம் குறை வீறுதல்ல நம்ம வந்து யாரும் நம்ம வந்து நீதிமான் சொல்ற அளவுக்கு யாருமே வந்து வழி தவறாத பிள்ளைகள் கிடையாது. நம்மளுக்கு ஆண்டவர் நினைப்பூற்றார் அப்படின்னா நிச்சயமா அறிக்கையிட்டு மன்னிப்பு கேளுங்க. அவர் மன்னிக்கிறதுக்கு இரக்கமுள்ளவரா இருக்கிறார். நம்ம ஒப்புரவாகாம ஆண்டவர் நினைப்பூட்டினாலும் மனம் மேட்டியமெல்லாம் மன்னிப்பு கேட்காம நான் திருவிருந்துக்கு வருவேன்னு சொன்னா அதுக்குதான் இந்த வசனம் சொல்லுது. எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை பூசித்து, அபாத்திரம்னா தகுதி இல்லாமல், நம்மளை தகுதிப்படுத்தணும்னா நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு நம்ம கேட்கறது தான் நம்மளை தகுதிப்படுத்துது. அப்ப அபாத்திரமா கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனா இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை திருப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். சோ நாமே நிதானித்து அறிஞ்சோம் அப்படின்னா பாவத்தை நம்ம உடனே அறிக்கை பண்ணுவோம். அறிக்கை பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு நியாயத்திருப்பு கிடையாது. கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு தயை உள்ளவரா இருக்கிறார். சரிங்களா? சோ நம்ம வந்து மீண்டுமாக அடுத்த வாரம் இதே போல கூடி கர்த்தருடைய மரணத்தை நம்ம வந்து நினைவு கூறலாம். நிறைய ஆவிக்குரிய விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கலாம். சோ நம்ம வந்து நம்மளுடைய ஆராதனை செய்தி வேலைக்கு நிறைவாக நம்ம வந்துவிட்டோம். நம்ம மத்தியில் இருக்கும் சிஸ்டர் பியூலா அவங்க சிறு ஜபம் செய்வார்கள். நம்ம வந்து தொடர்ந்து இந்த வேலையை முடித்து விடலாம். ஆண்டவரே சோத்ரா, ஆண்டவரே அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நேரத்துல அப்பா, இந்த நேரம் ஒவ்வொரு கருத்துக்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. உங்களுடைய வேத வசனத்தின்படி ஆண்டவரை நாங்க கேட்டு அப்பா தெளிவுள்ள பிள்ளைகளாய் மாற கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறப்பா. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னை நீ பிறரிடத்தில் பிறரிடத்தில் அன்பு கொள்ளணும்னு சொல்லியிருக்க இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே நீ நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தன்னையும் பிறரை மாதிரி நேசிக்கிற அப்பா வசனத்தை அப்பா நாங்க கீழ்ப்படிய கிருபை பாராட்டுங்க அப்பா. இந்த எட்மெட்டன்ல ஒவ்வொரு சபையிலேயும் ஆண்டவரே உங்களுடைய வேத வசனம் இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே அறியாமல் செய்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே நீ கர்த்தர் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஒவ்வொருவரும் ஆண்டவரே தெரியாமல் ஆண்டவரே பாவம் செய்கிறாங்க அப்பா. அவங்களை மன்னிங்க ராஜா. ஒவ்வொரு சபையிலேயும் ஆண்டவரே நீ கர்த்தர் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை ருசித்து பார்க்க முடியாது ஜெபிக்கிறான்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை பிரித்தெடுங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஒவ்வொரு சபையிலிருந்து பிரித்தெடுங்க ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே நீ உம்முடைய பிள்ளைகளாய் மாற கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே நீ நல்லவர் என்பதை ஒவ்வொருவரும் ருசித்து பார்க்கும்படியா ஆண்டவரே. அப்ப சபையிலிருந்து பிரித்தெடுங்க ஆண்டவரே. அப்பா எங்களையும் ஆண்டவரே பிரித்தது போல நாங்க ஒரு கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து ஆண்டவரே எங்களை பிரித்தெடுத்து பிறருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா நீங்க எடுத்து
பயன்படுத்தும்படிக்கு ஆண்டவரே நீங்க செய்கிறீரே, அதற்காக நன்றி. இந்த மாதிரி ஆண்டவர் எவ்வளவு பிள்ளைகள் ஆண்டவரே தெரியாமல் ஆண்டவரே தவறு செய்யறாங்கப்பா, அவங்களை எல்லாம் மன்னிங்க ராஜா, மன்னிங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுடைய வேத வசனத்தின்படி கர்த்தருடைய கற்பனைகள் கீழ்ப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறபடி உங்களுடைய வசனத்தை கீழ்ப்படி அப்பா, ஒவ்வொருவரையும் எடுத்து எடுத்து பாராட்டுங்க அப்பா, ஒவ்வொருவரையும் எடுத்து அவங்க சிந்தனையில அப்பா நீங்க நில்லுங்க அப்பா, நீங்க செயல்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த பிரதர் ஜெபிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவங்க மனசுல அப்பா பேசுங்க அப்பா. பிரதர் பேசுற ஒவ்வொரு கிருபைக்காகவும் நன்றி அப்பா. ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டவரே அவங்களுடைய பேசி ஒருவராவது ஆண்டவரே அப்பா ரட்சிப்புக்குள்ளாகும்படி ஜெபிக்கிறாப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. சாத்தான் தோற்று போ, சாத்தான் தோற்று போ, சாத்தான் தோற்று போ ரத்தத்தால். அல்லேலூயா அல்லேலூயா. சாத்தான் தோற்று போ ரத்தத்தால். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக அடுத்த வாரம் நம்ம நல்ல வேகமாக ஆவிக்குரிய நிறைய சத்தியங்களை முதல் தியானம் பண்ணலாம். திருவிருந்து வேலைக்குள்ளாக போகலாம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார். காட் பிளஸ் யூ. ஆமென்.